அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பணம் என்பது மனிதனுக்கு முக்கிய தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்துத்தான் மனித வாழ்க்கை என்ற சக்கரமே சுற்றுகிறது என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த பணம் தொடர்பான சில எச்சரிக்கைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதையும் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, திருக்குர்ஆனுடைய 63வது அத்தியாயம் 9வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் பொருட்செல்வமோ உங்கள் பிள்ளை செல்வமோ அல்லாஹுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். பணத்துல இவ்வளவு பயன் இருக்குது, ஜக்காத்து செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், அதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இறைவனை கூட மறக்கடிக்கக்கூடியதாக உங்கள் பணத்தின் மீதான போதை ஆகிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 64வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், உங்கள் பிள்ளை செல்வமும் உங்கள் பொருட்செல்வமும் உங்களுக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒழுங்கா நடக்கிறீங்களா, பணம் கிடைச்ச உடனே தலகால் புரியாம ஆடுறீங்களாங்கிற டெஸ்ட், சோதனைக்காக இவை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அல்லாஹ் பணம் தொடர்பான மதிப்பீட்டை நமக்கு சோதனை என்று சொல்லி உணர்த்துகிறான். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பணம் வந்துவிட்டால் அவர்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 147வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு அல்லது அதில் பாதி அளவு, நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். குறைஞ்சபட்ச பெருமை இருந்தால் கூட அந்த பெருமை அவரை சொர்க்கத்தை விட்டும் தடுத்து விடும். இலக்கிய நயமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடனே ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும், நல்ல காலணி, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ், நல்ல லக்ஸரியான சப்பல்ஸ், இதெல்லாம் போடணும்னு நான் ஆசைப்படுறேன், இது பெருமையில் அடங்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதெல்லாம் தாராளமா போடுங்க, அதெல்லாம் பெருமை கிடையாது. ஆனால் உண்மை என்று தெரிந்தும் அதை ஆணவத்துடன் ஏற்க மறுப்பது, எதிராளி சொல்றது சத்தியம்னு தெரியுது, ஆனா அதை ஏத்துக்கிட்டா நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆகுமேங்கிறதுக்காக சொல்வது உண்மை, சொல்வது சத்தியம் என்றிருந்தாலும் அதை உதாசீனப்படுத்துறது. இரண்டாவது, தன்னை விட மற்றவர்களை இழிவாக கருதுவது. நான் உயர்ந்த ஆடை உடுத்துவது குற்றமில்லை, இதெல்லாம் ஒரு சட்டைன்னு போட்டுக்கிட்டு வர்றான் பார் அப்படின்னா அங்கே பெருமை வந்து விட்டது. இதெல்லாம் ஒரு செருப்பா, எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்ல வாங்கியிருப்பான். எதனால் இந்த வாசகம் வருகிறது? பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவுடன் தன்னை விட மற்றவர்களை கேவலமாக கருதக்கூடிய நோய் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்து விடுகிறது. நம்முடைய பணம் இதுபோன்று ஆணவத்துடன் உண்மையை மறுக்கக்கூடிய நிலைக்கு நம்மை கொண்டு போய் விடாமல் இருந்தால், தன்னை விட மற்றவர்களை இழிவாக கருதக்கூடிய நோய்க்கு நம்மை ஆளாக்காமல் இருந்தால், நிச்சயமாக நம்முடைய பணம் நமக்கு பயன், இல்லை என்றால் அது பயம் என்பதை கவனத்தில் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.